ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2196வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய திருவெழுகூற்றிருக்கை பிரபந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரபந்தத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய தனியன்களை இன்று நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமானுக்கு திருமதில் போல அரணாயிருப்பவையான பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவெழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்னும் 6 பிரபந்தங்களை அருளி செய்த திருமங்கை ஆழ்வாருடைய திருநாமங்கள் பலவற்றையும் சொல்லி இந்த தனியன் அவரை வாழ்த்துகிறது. பிரத்யக்ஷே குரவஸ் ஸ்துத்யா, ஆசிரியர்கள் நேரே புகழத்தக்கவர்கள் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் அல்லவா. ஆழ்வார்கள் எப்போதும் திருத்தலங்களில் அர்ச்சாவதார வடிவில் யாவரும் நேரில் கண்டு வழிபடத்தக்க நிலையில் உள்ளதால் அவர்களுள் ஒருவரான திருமங்கை மன்னனை இத்தனியன் வாழ்த்துகிறது. இந்த தனியன் எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அருளி செய்த தனியனாகும். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி, வாழி பரகாலன் வாழி கரிகன்றி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன், மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன், தூயோன் சுடர் மானவேல், தூயோன் சுடர் மானவேல், வாழி பரகாலன் வாழி கலிகன்றி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன், தூயோன் சுடர்மானவேல். பதவுரை பதபதார்த்தம் பார்க்கலாம். பரகாலன் வாழி, வேற்று சமயத்தவருக்கும் கூற்றுவன் போன்ற திருமங்கை ஆழ்வார் வாழ்க. கலிகன்றி வாழி, கலிகாலத்தின் குறைபாட்டை நீக்கிய ஆழ்வார் வாழ்வார், வாழட்டும் வாழ்க. குறையலூர் வாழ்வேந்தன் வாழி, குறையலூர் வாழுமாறு ஆட்சி செய்யும் அரசரான திருமங்கை மன்னன் வாழ்வாராக. மாயோனை எம்பெருமானிடத்திலிருந்து வாழ்வலியால் தம் வாட்படையின் வலிமையாலே மந்திரம் கொள் தூயோன், திருமந்திரத்தை பெற்ற தூயவராகிய மங்கையர்கோன் திருமங்கை ஆழ்வாருடைய சுடர் மான வேல் வாழ்க. ஒளி வீசும் பெருமை பொருந்திய வேல்படை வாழட்டும் என்பது பதவுரை. பிள்ளைலோகம் ஜீயர் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெழுகூற்றிருக்கை தனியன் இந்த தனியனுக்கு வியாக்கியானம். வாழி பரகாலன், எம்பெருமானை வெறுப்பவர்களான பகைவர்களுக்கு கூற்றுவரானவர் வாழ்க. வாழி கலிகன்றி, கலியூழியின் குறைகளை போக்குபவர் வாழி. குறையலூர் வாழ்வேந்தன் வாழி, குறையலூரை தாம் அவதரித்த திருத்தலமாக உடையவராய் அந்த ஊர் சிறக்கும்படியாக அதனை நல்லாட்சி செய்யும் அரசராயிருப்பவர் வாழி. அல்லது குறையலூரில் வாழ்கின்ற அரசர் வாழி. மாயோனை வாழ்வரியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன், தூயோன் சுடர்மான வேல் வாழியரோ. இத்தொடரால் ஆழ்வாருக்கும் அவர் திருக்கையில் உள்ள வேலுக்கும் ஒரு சேர பல்லாண்டு கூறப்படுகிறது. மாயோனை, அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனிடம் அல்லவோ இவர் தம் வாட்படையின் வலிமையாலே மந்திரோபதேசம் பெற்றார். இந்த ஆழ்வார் தென்னரங்கன் தன்னை அவ்வழிபறித்த வாளன், இயல் சாத்து 2 சொல்லப்பட்டபடி தென்னரங்கன் தன்னை அவ்வழிபறித்த வாளன், கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் என்று நாச்சியார் திருமொழி கூறுகிறபடியே தன்னை ஆசைப்படுகின்றவர்களின் கைகளில் இருப்பனவற்றையெல்லாம் தானே கைப்பற்றி கொள்ளும் எம்பெருமானிடமே திருமந்திர பொருளை கை கொண்ட இவர் ஆழ்வாருடைய ஆற்றலை என்னவென்று புகழ்வது. அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரம், திருநெடுந்தாண்டகம் 4வது பாசுரத்தில் சொன்னதுபடி அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரம் என்று மந்திரமாக சொல்லப்படும் எம்பெருமானை பற்றி அல்லவோ இந்த ஆழ்வார் மந்திரம் கொண்டார். மங்கையர்கோன், திருமங்கையை ஆண்ட மன்னர் அல்லவா இவர். தூயோன், தூய்மை என்னும் அகப்புற அழுக்கற்ற தன்மையை உடையவர். அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடன்,
அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் என்று பெரிய திருமாலிலே இந்த ஆழ்வார் தாமே தம் திருநாமங்களை கூறியிருக்கிறார் அல்லவா. அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் என்று கூறியிருக்கிறார் அல்லவா. சுடர் மான வேல், ஜோதி உருவான பெரிய வேல், திருமங்கை மன்னன் எடுத்து பயன் கொள்ளும்படியான வேல். வாழியரோ ஆழ்வாரைப் போலவே அவர் கையில் உள்ள வேல் படையும் பல்லாண்டு பாடத்தக்கது என்பது அவருக்கும் வேலுக்கும் சேர்த்தே சொல்கிறார் அல்லவா. அதிலிருந்து நின் கையில் வேல் போற்றி என்ற திருப்பாவையிலே அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி தென்கை என்ற திருப்பாவையிலே வேலுக்கும் சேர்த்து நின்கையில் வேல் போற்றி என்று வேலுக்கும் பல்லாண்டு பாடுவர் அல்லரோ. இந்த வேலின் பெருமையை கொற்றவேல் என்று ஆழ்வாரே அருளி செய்தார். அதனால் இது தவறாமல் வெற்றி தரும் வேலாயிருக்கும். அதனால் இதன் வெற்றிக்கும் பல்லாண்டு பாடப்படுகிறது. நின் கையில் வேல் போற்றி என்பது போல சுடர் மானவேல் வாழியரோ என்று கூறுகிறார். இந்த அளவிலே பிள்ளைலோகம் ஜீயர் அருளி செய்த திருவள்ளுவற்றிற்கை தனியன் வியாக்கியானம் நிறைவடைகிறது. மற்றும் ஒரு தனியம் இருக்கிறது. அதற்கு பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானம் இல்லை. ஆகையால் இதற்கு பதவுரை மட்டும் பார்ப்போம். சீரார் திருஅழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆரா அமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகு உய்யவே சோராமல் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே. சீரார் திருஎழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆரா அமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகு உய்யவே சோராமல் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே. பதவதார்த்தம் பார்க்கலாம். சீரார் திருஎழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால், சிறப்புகள் நிறைந்த திருஎழு கூற்றிருக்கை என்னும் அழகிய தமிழ் நூலால் ஆரா அமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ், ஆறாமுதன் என்று பெயர் பெற்ற திருக்குடந்தை பெருமானுடைய திருவடிகளிலே ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து, பெருமையுடைய வேதங்களின் பொருள்கள் அனைத்தையும் எடுத்து கூட்டி இவ்வுலகு உய்யவே, உலகத்தார் தீங்குகளிலிருந்தும் ஓய்வு பெறும்படி சோராமல் சொன்ன, ஒன்றையும் நீக்காமல் கூறிய அருள்மாரி பாதம், அருள்மலையாய் அருள்மலையான ஆழ்வாருடைய திருவடிகள் அருள்மாரி பாதம் நமக்கு துணை, நமக்கு புகலிடமாகும் என்பதுதான் இந்த தனியனுடைய பதபதார்த்தம், பதவுரையாகும். சீரார் திருஅழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆரா அமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகு உய்யவே சோராமல் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே என்ற இந்த அளவிலே தனியன் திருவள்ளுவற்றிற்கை அமைந்திருக்கக்கூடிய தனியன்களை அனுபவித்து நிறைவு செய்தோம். மீண்டும் நாளை இந்த பிரபந்தத்திற்குள் நுழையலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். குடந்தை பிரான் திருக்குடந்தை அமுதன் சாரங்கபாணி பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். தனியன்களுக்கு வியாக்கியானம் செய்து எல்லா தனியன்களுக்கும் வியாக்கியானம் செய்த அருளிய பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.